கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒருவேளை பாருங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இம்பாசிபிளாய் தோன்றுகிற காரியங்கள் இருக்கலாம். அது சாராள் ஆபிரகாமை போல இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், சரீர சுகமா இருக்கலாம், ஒருவேளை உறவுகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த முடியாத காரியத்தை சாத்தியமாய் மாற்றுகிறவர், அதை நமக்காக செய்கிறவர். ஆமென். அவரால முடியும். எதுவுமே சாத்தியம் இல்லாதது போல இன்றைக்கு தோன்றலாம், ஒரு காட்சி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க பிடிக்கும் பொழுது அது நிறைவேறுகிறதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. 100 வயசு ஆபிரகாமும் சாராளும் முடியவே முடியாது. அன்னைக்கு வைத்தியர்கள் எல்லாம் தலைகீழ நின்றுப்பாங்க. இத போய் ஆபிரகாம் வெளியில சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பான். ஸ்ட்ராங்கஸ்ட் மெடிசன்லாம் கொடுத்தாச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இந்த மெடிசனுக்கு மேலானது, சரீரத்திற்கு மேலானது. செத்து போனவனுடைய சரீரம் என்று ரோமர் 4 ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. செத்து போன சரீரம் உயிர் அடைந்தது. ஹல்லேலூயா. அதாவது உயிர் இருந்துச்சு, ஆனா சரீரம் செத்து போன நிலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அந்த சரீரத்தில் புது பலன் வந்தது. ஹல்லேலூயா.